தமிழ்நாட்டுல எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பன்னீர் ரெசிபியோட ரேட்டு 300 இருந்து 400 ரூபாய் வரையும் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஹோட்டல் டேஸ்ட்லயே வீட்லயே செம்ம யம்மியா சூப்பரா அந்த பன்னீர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இதுக்கு பேர் பன்னீர் தோ பியாசா. ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு ஏலக்காய் 2 பிரியாணி இலை சேர்த்து பொரிய வட்டி, ஒரு வெங்காயத்தை மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வட்டி ஒரு தக்காளியை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர், அதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதான் ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர், சமையல் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா பொடியா வெட்டின பன்னீர் சேர்த்து நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்ல. பன்னீர் ஃப்ரை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, ஃப்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப அதே பேன்ல பொடியா வெட்டின பச்சை மிளகா, காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து லேசா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க கூடாது, லேசா ஒரு கிரன்ச் இருக்கணும். இப்ப அதை அப்படியே எடுத்து பன்னீர் இருக்க பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. இங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம கலந்து வச்ச தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு பச்சை வாசனை போற வரையும் கொதிக்க விடுங்க. இங்க ஃப்ரெஷ் கிரீம்காக கொஞ்சம் போல பன்னீரும் காய்ச்சின பாலும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இங்க கிரேவியும் நல்லா வத்தி வந்துருச்சு. இதுல நம்ம வறுத்து வச்ச அந்த பன்னீர் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ண ஃப்ரெஷ் கிரீமையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பன்னீர் ரெசிபிக்கே ரொம்ப முக்கியமான கசூரி மேத்தியும் கரம் மசாலாவும் சேர்த்து கலந்து விட்டு கொதி வர வட்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் தோ பியாசா ரெடி. கண்டிப்பா